வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரைஸ் அண்ட் growth ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். Modern English is the form of the English language spoken since the Great Vowel shift in England. ஸோ மிடில் இங்கிலீஷ் அந்த பீரியட் எண்டில் தான் வந்து கிரேட் வவல் ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிரேட் வவல் ஷிஃப்ட் பற்றி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த மாடர்ன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனைசான்ஸ், ரிஃபர்மேஷன், டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள், த கிரேட் வவல் ஷிஃப்ட், பிரிண்டிங் ப்ரெஸ், டிஸ்கவரிஸ் ஆஃப் நியூ லேண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ் that contributed to the development of modern English. First edition of the King James Bible and the works of William Shakespeare both belong to early modern English. கண்டிப்பா early modern இங்கிலீஷ்க்கும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இங்கிலீஷ்க்குமே டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் ஆஃபன் கால்ட் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ மிடில் இங்கிலீஷ் ஓல்டு இங்கிலீஷ்லாம் ரொம்பவே இன்ஃப்ளெக்டட் லாங்குவேஜ். மிடில் இங்கிலீஷில் அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. மாடர்ன் இங்கிலீஷில் வந்து நோ இன்ஃப்ளெக்ஷன். ரெனைசான்ஸ். Increased literacy and travel have facilitated the adoption of many foreign words, especially borrowings from Latin and Greek, since Renaissance. ஸோ லாட்டின் அண்ட் க்ரீக்ல இருந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு. In 1453, after the fall of Constantinople, the scholars settled in Italy and Germany. ஸோ மிடில் இங்கிலீஷ்லேயே நம்ம பார்த்துருப்போம், படித்தவங்க எல்லாமே வந்துட்டு லாட்டினில் தான் லிட்ரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்காலர்ஸ் படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டான்டினோப்பிளோட ஃபால்க்கு அப்புறம் இட்டாலி அண்ட் ஜெர்மனியில் செட்டில் ஆயிருக்காங்க. The term inchon terms refers to words borrowed from the classical language Latin and Greek. ஸோ லாட்டின் அண்ட் கிரீக்ல இருந்து வந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து இன்ஹான் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The Renaissance was responsible for the habit of using an adjective of classical derivation to a native noun. ஸோ நவுன் வந்து இங்கிலீஷ் ஒரிஜினாக இருக்கும், ஆனால் அதுக்கான அட்ஜெக்டிவ் வந்து பாருங்க இட் இஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் வந்து லாட்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ விமன், ஃபெமனைன் வந்து லாட்டின் ஒரிஜின். ஸோ இந்த மாதிரி மற்ற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ரெஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னாடி லாட்டின் க்ரீக்ல இருந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்த சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜீனியஸ், ஸ்பீசிஸ், ரேடியஸ், ஸ்பெசிமென், கிரைட்டீரியன், அப்பேரட்டஸ், ஃபோக்கஸ், ஆண்டனா, பேராலிசிஸ், நௌசியா. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் லாட்டின் ஆர் க்ரீக்ல இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்த வேர்ட்ஸ். ஸோ நவ் ப்ரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன். So Reformation, another historical event that dramatically influenced the English language after Renaissance. சரிங்க. Protestant churches conducted services in English to distinguish themselves from the Romans. இங்க Romans Roman Catholics who conducted services in Latin. ஸோ உங்களுக்கு தெரியும் ரோமன் கேத்தலிக்ஸுக்கு இருந்து பிரிஞ்சு வந்தது தான் ப்ரொட்டஸ்டன்ட் இல்லைங்களா. ஸோ ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் வந்து சர்ச்சில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப லாட்டின்ல இருந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ காமன் பீப்புளும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்ப நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு அதன் மூலமா கிடைச்சிருக்கு. The word Puritan first appeared in 1567. The Puritans gave currency to words like sanity, reprobate, conscientious, selfish, and self-denial. The Reformation allowed English to gain prestige. ஸோ எப்படி ரெஃபர்மேஷன் வந்து ப்ரெஸ்டீஜ் இங்கிலீஷ்க்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இப்போ சர்ச்சில் இருந்து கோர்ட்டுக்கு, அப்புறம் கோர்ட்ல இருந்து ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்டின்ல தானே லிட்ரேச்சர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே சர்ச் சர்வீஸே வந்து இங்கிலீஷில் பண்ணும்போது இட் ஸ்ப்ரெட் டு ஸ்கூல் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஃபேக்டர் பைபிள் டிரான்ஸ்லேஷன்.
In 1526, William Tyndale translated and printed his New Testament from Greek and Hebrew. ஸோ பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க அந்த கிரீக் அந்த எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நமக்கு நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. From the Coverdale's translation, 1535, we have got words like loving kindness, tender mercy, tender-hearted, avenger of blood, the valley of the shadow of the death, morning star, broken-hearted, blood guiltiness, etc. The King James Bible was compiled by a committee of 54 scholars and clerics and published in 1611. King James Bible தான் authorized version அப்படின்னும் சொல்றாங்க. So many words and phrases from the authorized version have found their way into the language and have assumed the character of idioms. So authorized version அதாவது கிங்ஸ் ஜேம்ஸ் பைபிளில் இருந்த நிறைய phrases வந்து இப்போ கூட நம்ம idioms-ஆ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில வேர்ட்ஸ் பாருங்க, லேபர் ஆஃப் லவ், கிளியர் ஆஸ் கிறிஸ்டல், த 11th hour, எக்ஸெட்ரா. Caxton and the printing press. The invention of printing press helps to standardize English. William Caxton brought the printing press to England in 1476. The dialect of London became the standard language since most of the publishing houses were located here. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரு 5 மேஜர் டயலெக்ட்ஸ் இருந்திருக்கு இங்கிலாண்டில். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்தர்ன், வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ், ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ், சதர்ன் அண்ட் கென்டிஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் இருக்கிற இடத்துல வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் டயலெக்ட் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லண்டன் கேபிட்டல் சிட்டிங்கும் போது அங்கே தான் வந்து நிறைய பப்ளிஷிங் ஹவுஸ், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் டயலெக்ட் தான் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக பின்னால் மாறி இருக்கு. த ஃபர்ஸ்ட் புக் பிரிண்டட் in the English language was Caxton's own translation, The Requiem of the Histories of Troy. ஸோ இந்த புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு புக் பிரிண்டட். ஓகேங்களா. ஸோ கேக்ஸ்டன் வந்து டிரான்ஸ்லேட்டர் கூட. His best sellers were Chaucer's Canterbury Tales and Thomas Malloy's Tales of King Arthur. With the advent of mass printing, the dialect and spelling of the East Midlands became standard. ஸோ 4 டயலெக்ட்ஸில் ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் டயலெக்ட் தான் ஸ்டாண்டர்டாக மாறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் ட்ரையாங்கிள், அதாவது லண்டன், ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ். ஸோ ஏற்கனவே கேபிட்டல் சிட்டியான லண்டனில் தான் மக்கள் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் டயலெக்ட் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லொக்கேஷனும் அங்கே இருந்ததுனால அந்த டயலெக்ட் வந்து இட் பிகம் ஸ்டாண்டர்ட். பப்ளிஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ பப்ளிஷர்ஸ் வந்து எல்லா வேர்ட்ஸுமே ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. பாருங்க, இயர்லி பப்ளிஷர்ஸ் usage of the Northern English, they, their and them in preference to the London equivalents hi, her, him had long-lasting impact on language. So early publishers வந்து சில டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ப்ளூரல் ப்ரொனவுன் வந்து நார்தர்ன் டயலெக்ட்லேருந்து வந்த வேர்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ லண்டன் ஈக்குவலண்ட்டாக்கான என்ன இருந்தது அப்படின்னா ஹெச்ஐ, ஹெச்ஐஆர், ஹெம். இது வந்து ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, சிங்குலர் ப்ரொனவுனான ஹீ, ஹர், ஹிம்மோட ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுனால ப்ளூரல் ப்ரொனவுனுக்கு நார்தர்ன் டயலெக்ட்லேருந்து வேர்ட்ஸை வந்து பப்ளிஷர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போவும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். Printing helped to bring about uniformity in the language to establish a standard variety. The dialectical variations were reduced. A major factor separating Middle English from Modern English is known as the Great Vowel Shift. So, Great Vowel Shift தான் Middle Englishலேருந்து Modern English-ஆ மாறினது. அந்த pronunciation change. Long vowel sounds began to be made higher and further forward in the mouth. சரிங்களா. But short vowel sounds were largely unchanged. Short vowels அவ்வளோவா சேஞ்ச் ஆகல, லாங் vowels மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, the long vowels that could be raised were raised,
ones that couldn't be raised became diphthongs. ஸோ இந்த வவல்ஸ் அதாவது இ ஊ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்ண முடியாதனால இதெல்லாமே டிஃப்தாங்ஸா மாறி இருக்கு. The great vowel shift from Middle English to Modern English. ஸோ மிடில் இங்கிலீஷ்ல இருக்கிற வவல்லாம் எப்படி வந்து ரைஸ் ஆகி மாடர்ன் இங்கிலீஷ்ல டிஃப்ரெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வவல் வந்து இ ப்ரொனன்சியேஷன். இ சேஞ்சஸ் டு ஐ. ஸோ மாடர்ன் இங்கிலீஷ்ல ஐ சவுண்ட் இருக்கிற ஒரு வேர்டு, எக்ஸாம்பிள் ஸ்பைஸ். ஸ்பைஸ் வந்து மிடில் இங்கிலீஷ்ல ஸ்பீஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ இதை வேர்டு லிட்டரலா எடுக்காம ப்ரொனன்சியேஷனை மட்டும் லிசன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஊ. ஊ சவுண்ட் ரைஸ் ஆகி அவு அப்படின்னு மாடர்ன் இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவு சவுண்ட் இருக்கிற ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து மிடில் இங்கிலீஷ்ல ஹூஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். நெக்ஸ்ட் ஏ சவுண்ட் வந்து இ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்வீட் அப்படிங்கிற இந்த மாடர்ன் இங்கிலீஷ் வேர்டு வந்து மிடில் இங்கிலீஷ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்வெட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஃபோர்த் ஒன் ஓ மிடில் இங்கிலீஷ்ல இருந்துட்டு ஊ அப்படின்னு மாடர்ன் இங்கிலீஷ் மாறி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூஸ் அப்படிங்கிற மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட் மிடில் இங்கிலீஷ் வேர்ட்ல கோஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஃபிஃப்த் ஒன் சவுண்ட் மிடில் இங்கிலீஷ்ல இருந்து ரைஸ் ஆகி ஏ அப்படியா மாறி இருக்கு. சரிங்களா, அல இருந்து ஏவா ரைஸ் ஆயிருக்கு, அப்புறம் ஏல இருந்து ஈயா ரைஸ் ஆயிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு வேர்டு சொன்னா புரியும். இப்ப மாடர்ன் இங்கிலீஷ்ல இ சவுண்ட் இருக்கிறது ஹீட் எடுத்துக்கோங்க, HEAT. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹேட் அப்படின்னும், அடுத்தது ஹெய்ட் அப்படின்னும், அடுத்தது ஹீட் அப்படின்னும் ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அ ஏ இ. ஸோ சிக்ஸ்த் மிடில் இங்கிலீஷ் அந்த ப்ரொனன்சியேஷன் பாருங்க, ஆ டு மாடர்ன் இங்கிலீஷ் ஓ. ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட் போட். போட் அப்படிங்கிறது மிடில் இங்கிலீஷ்ல பாட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செவன்த் ஒன் ஐ சவுண்ட் டு அ. மாடர்ன் இங்கிலீஷ்ல பேக். பேக் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு மிடில் இங்கிலீஷ்ல பைக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. The Great Vowel Shift was a major change in the pronunciation of the English language that took place in England between 1350 and 1500. The Great Vowel Shift was first studied by Otto Jespersen, a Danish linguist and Anglicist who coined the term. So, Great Vowel Shift அப்படிங்கிற term coin பண்ணவர் இவர்தான். The Great Vowel Shift that began in the south of England in the 15th century is one of the historical events that marked the emergence of modern English from Middle English. ஸோ இந்த கிரேட் பவர் ஷிஃப்ட் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் மைக்ரேஷன், அதுக்கப்புறம் நிறைய லோன் வேர்ட்ஸ் வந்தது, இதெல்லாமே. During the Great Vowel Shift, phonetic vowels shifted upwards. The rapid migration of people from northern England to the southeast following the Black Death caused the Great Vowel Shift in England. ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரேஷன். சாசஸ் வேர்ட் லீஃப் பிகேம் த மாடர்ன் வேர்ட் லைஃப். ஸோ இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட்னால இந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அப்புறம் 5 வந்து ஓல்டு இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஃப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்து அப்புறம் 5 அப்படிங்கிற மாடர்ன் ப்ரொனன்சியேஷனுக்கு வந்திருக்கு. The Great Vowel Shift is the reason for the non-phonetic spelling of contemporary modern English. Non-phonetic spelling அதாவது ஒவ்வொரு லெட்டரையுமே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், அதுதான் நான் ஃபோனட்டிக் ஸ்பெல்லிங். சவுண்டுக்கும் ஸ்பெல்லிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே கே சைலண்ட், நம்ம அந்த க சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். The letter E at the end of words became silent. Many other consonants ceased to be pronounced like
ஸோ நிறைய கான்சனன்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷனே இல்லாமல் போயிருக்கு. அது பாருங்க எக்ஸாம்பிள். ஃபைனல் பி in words like dumb, comb. L between some vowels and consonants such as half, walk. The initial K or G in words like me, night, no, nat. Thank you. All the best.